ஒரு பக்கம் கர்ணன் அவரை தோற்கடிக்க ஸ்ரீகிருஷ்ணரே தேரோட்டியாக மாற வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் தன்னோட வாழ்நாளில் தோல்வியே காணாத அர்ஜுனன். இவங்க 2 பேருக்குள்ளும் ஒரு போட்டி வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி சினிமாலேயும் டிவி சீரியல்லையும் இவங்க 2 பேரும் சண்டை போடுறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் வர எல்லாமே 100% உண்மை கிடையாது. உண்மையான மகாபாரத புக்கிலேருந்து வர்ற கதை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டானது. இன்றைக்கி இந்த 2 வீரர்களோட ஆளுமை, எண்ணங்கள், சுச்சுவேஷன் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம யார் வின்னுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். மகாபாரத்தோட ஒரிஜினல் சோர்ஸ் வேதவியாசரும் விநாயகரும் எழுதின புக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? பல நூற்றாண்டுகளாக மகாபாரத போர் ஒரு கதை வழியாகவும் நாடகம் வழியாகவும் தான் மக்களுக்கு கடத்தப்பட்டிருக்கு. இதில் காலப்போக்கில் அதில் நிறைய கதை மாற்றி எழுதப்பட்டிருக்கு. இந்த கன்ஃபியூஷன்லாம் நீக்கிறதுக்காக தான் பூனாவில் இருக்க BORIன்ற ஒரு இன்ஸ்டியூட்டு 50 வருஷமாக ரிசர்ச் பண்ணி பல நூறு பிரதிகள், அதாவது பல நூறு காப்பிகளை எடுத்து எல்லாத்தையும் எழுதி ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ், அதாவது உண்மைக்கு நிகரான ஒரு மகாபாரத நூலை எழுதியிருக்காங்க. அந்த நூலை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த புக்கில் பல கட்டுக்கதைகள் ஒழிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு துரோணர் கர்ணனுக்கு எந்த வித்தையும் சொல்லித்தரலன்னு சொல்லிட்டு மூவிலையும் சீரியல்லையும் காட்டுவாங்க. ஆனால் கர்ணனுக்கு பேசிக்கான வில்வித்தையை கற்றுக் கொடுத்ததே துரோணர் தான் சொல்கிறாங்க. முதல் போர் விராட ராஜ்யத்தில் தான் நடக்குது. பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அந்நியாத வாசமும் இருக்கணும். அந்த 1 வருஷம் அந்நியாத வாசத்தில் அவங்கள யாருன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் 12 வருஷம் வனவாசம் போகணும்னு சொல்கிறாங்க. அந்த 13வது வருஷம் அந்நியாத வாசத்தில் தான் 2 முனையிலேருந்தும் அந்த ராஜ்யத்தை தாக்குறாங்க. அதனால தான் பாண்டவர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விராட ராஜ்யத்தோட மகனோட தேரோட்டியாக அர்ஜுனன் போனார். அவருக்கு ஆப்போசிட்டாக பீஷ்மர், துரியோதனன், கிருபாச்சாரியார், கர்ணன், அஸ்வத்தாமன் எல்லாரும் இருக்காங்க. அர்ஜுனனும் இந்திரனோட அம்சத்துலேருந்து வந்தவன். ஆனால் இப்போ வர கார்ட்டூன்லையும் மூவிஸ்லையும் இந்திரன் ஒரு ஜோக்கர் மாதிரியும் அவருக்கு பவரே இல்லாத மாதிரியும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் இந்திரனுக்கு ஏகப்பட்ட சக்திகள் இருக்குது. லிட்ரலி இந்திரனை கிங் ஆஃப் காட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அன்னைக்கு நடந்த போரில் கர்ணனோட வில்லை அர்ஜுனன் உடைக்கிறான். அந்த டைமில் கர்ணங்கிட்ட நார்மலான ஒரு வில்லு தான் இருந்துச்சு. ஆனால் அர்ஜுனங்கிட்ட பவர் சக்தி வாய்ந்த காண்டிவம் இருந்துச்சு. ஒரு காண்டிவம் லட்சம் நார்மல் வில்களுக்கு சமன்னு சொல்கிறாங்க. கர்ணனை தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சேனையும் அர்ஜுனன் தனியாலாம் சாய்க்கிறான். அங்கே இருக்கிற எல்லாரையும் மயக்கமடையும் செய்கிறான். அதுக்கடுத்து குருஷேத்திர போரில் 17வது நாள் மகா போரை பார்க்க தேவர்களும் ஆவலோடு காத்திருந்தாங்க. அதுதான் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நடக்க போகிற போர். இந்த போரில் மட்டும்தான் கர்ணன் அவனோட விஜயதனுஷை யூஸ் பண்ணான். ஒரு பக்கம் அர்ஜுனன் வித் காண்டிவம், இன்னொரு பக்கம் கர்ணன் வித் விஜயதனுஷ். இதில் 2 பேரும் பார்க்க ஈக்குவலாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இல்லை. கர்ணன் ஒரே ஒரு அர்ஜுனனோட அம்புனால் சாகடிக்கப்படலை. ஃபஸ்ட்டு அவங்களோட அம்மா குந்தி, ஃபஸ்ட்டு நீ தான் என்னோட மூத்த பையன், அதனால் பாண்டவர்களோட சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஆல்ரெடி துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் வாக்கு கொடுத்தபடி துரியோதனை பக்கம் தான் சண்டை போடுவேன், எனக்கு வேணாம், நான் வரலன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்போ எந்த பாண்டவர்களையும் கொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி கேட்குறாங்க. அதுக்கும் கர்ணன் நான் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. குருஷேத்திர போரில் நிறைய முறை தர்மனையும் பீமனையும் நக்குலனையும் கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சி கூட கர்ணனோட சொந்த வாக்கிலே நின்றுருந்தான். ஆனால் இப்போ அங்கேருந்து போகிறப்ப தான் தெரியுது குந்தி கர்ணனை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவங்க எப்படி பாண்டவர்களை காப்பாற்றுறதுன்னு மட்டும் தான் யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உணர்றான். அர்ஜுனனுக்கு எப்படி கிருஷ்ணன் எப்பவுமே ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்காரோ அந்த மாதிரி கர்ணனோட தேரோட்டியான சல்லியன் இல்லவே இல்லை. அவரை எப்பவுமே தாழ்த்தி பேசிட்டு அவரை டீமோட்டிவேட் பண்ணிட்டே தான் இருந்தார். 2 பேருக்கும் நடக்கிற போட்டியில் அந்த அம்புகளால் சூரியனே மறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் நார்மலான அஸ்திரங்கள் வச்சு தாக்கிக்கிறாங்க, எந்த ஒரு இதுவுமே ஆகலை. அதனால தான் அவங்க திவ்ய அஸ்திரத்தை பயன்படுத்தணும்னு முடிவெடுக்கிறாங்க. திவ்ய அஸ்திரங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறப்போ அவருக்கு மறந்து போகுது எல்லாமே. இங்கே தான் அவரோட 2 சாபம் வருது. ஃபஸ்ட்டு பரசுராமர்கிட்ட நான் பிராமணன்னு போய் சொல்லி வில்வித்தை கற்றுக்கிறதுனால தக்க சமயத்தில் உனக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சாபமும் ஒரு பிராமணரோட சாபத்தால் தேர்கால் மண்ணில் மாட்டிக்குது. போரோட யுக்திப்படி அஸ்திரங்கள் இல்லாதவங்களை தாக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவர் கீழே தன்னோட புதஞ்ச வீலை எடுத்துகிட்டு இருக்கப்போ கொஞ்சம் அர்ஜுனங்கிட்ட டைம் கேட்குறாரு. ஆனால் இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான சமயம் கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஆயுதம் இல்லாதவனை தாக்குறது அநீதி அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் சொல்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறாரு, திரௌபதியை அசிங்கப்படுத்தும் போதும் அந்த சின்ன பையன் அபிமன்யுவை கொல்லும் போதும் உன்னோட தர்மம் எங்கே போச்சு?
அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு. கர்ணன் அவமானத்தில் தலை குனிதான். மறுபடியும் அவரோட சக்கரத்தை வெளிக்கொண்டு வர கர்ணன் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு அர்ஜுனர்கிட்ட அஞ்சாலிக்கா அஸ்திரத்தை பயன்படுத்த சொல்லி கிருஷ்ணர் அறிவுறுத்துறாரு. அர்ஜுனனும் யூஸ் பண்ணி கர்ணனை சாகடிக்கிறாரு. கர்ணன் செத்தப்பறம் தான் அந்த பாண்டவர்களுக்கு தெரியுது இவர் நம்ம அண்ணன்னு சொல்லிட்டு. எதுக்கு 90% மக்களுக்கு கர்ணனை பிடிக்குதுன்னா இவர் ஒரு நார்மல் சராசரியான மனிதனை பிரதிபலிக்கிறாரு. இந்த வாய்ப்பு தானா கிடைக்கல, எல்லாத்தையும் அவரே உருவாக்குறாரு. எத்தனை முறை ஏறி மிதிச்சாலையும் திரும்ப திரும்ப நான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தே தீருவேன்னு சொல்லிட்டு விடாப்பிடியா இருக்காரு. ஆனால் அர்ஜுனனும் ஒரு லட்சியவாதி. என்ன நினைச்சாலையும் அது நடந்தே ஆகணும், அதுக்காக உழைக்கிற ஆள். இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாது. இவங்க 2 பேரோட வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேற வழியை பார்க்கணும். உங்களுக்கு கர்ணன் பிடிக்குமா இல்லை அர்ஜுனன் பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.